ஹலோ எல்பிகேபிஸ் லிட்டில் பார்ட் கொடிப்பான சேனல் மெம்பர்ஸ் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் எல்லாருமே சந்திச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஜெனுவினாக ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் மொபைல் ஆப்போடைய நேம் வந்து மணிவெல் கேம்ஸ் ஃபார் ரிவார்ட்ஸ் மொபைல் ஆப். ஸோ இந்த மொபைல் ஆப்பில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இது ஒரு ஒர்த்தான மொபைல் ஆப்பா அப்படிங்கிற வந்து ரொம்ப ஜெனுவினாக நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம செக்யூரிட்டி டிபாசிட் ஃபீ ஆர் மொபைல் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக ரிவ்யூ பண்ண மொபைல் ஆப்ஸ் மாதிரியே இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்லையும் ஒரு சிமிலர் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி கேம்ஸ் டாஸ்க்ஸ் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இந்த மொபைல் ஆப்பில் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு காயின்ஸ் வந்து எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மணிவெல் கேம்ஸ் ஃபார் ரிவார்ட்ஸ் மொபைல் ஆப்புடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த மொபைல் ஆப்பை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மொபைல் ஆப்போடைய நேம் வந்து மணிவெல் கேம்ஸ் ஃபார் ரிவார்ட்ஸ். இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறது வந்து மணிவெல். ஸோ இதில் வந்து லோகோ வந்து பார்த்துக்கோங்க, 4.1 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அவுட் ஆஃப் ஒரு 5,79,000 ரிவ்யூஸ் பக்கத்தில் வந்து கிடச்சிருக்கு. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணும்போது நமக்கு வந்து 10 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸ் வந்து அச்சீவ் ஆயிருக்கு. நல்ல ஒரு விஷயம்தான். ஸோ கீழே வந்து அபவுட் திஸ் பர்டிகுலர் மொபைல் ஆப்போட வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து மார்ச் 2021 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஆகஸ்ட் 12, 2025 வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. எனிவே இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்போடைய டீடைல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கோத்ரூ பண்ணலாம். 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஒன்று நோட் பண்ண வேண்டியது, 1 ஸ்டார் ரேட்டிங் வந்து 4 ஸ்டார் 3 ஸ்டார் அண்ட் 2 ஸ்டாரை விட ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து செப்டம்பர் 2025 வந்து ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணுது, இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சூப்பர் மொபைல் ஆப்ஸு மணி மேக்கிங்காக. ஸோ அமௌண்ட் வந்து பார்த்துக்கோங்க, 50 சென்ட்ஸ் பக்கத்தில் ஏர்ன் பண்ணியிருக்கிறதா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து ஆகஸ்ட் 2025 வந்து ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணது, யூசர் இன்டர்ஃபேஸ் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஷார்ட் டைமில் நமக்கு வந்து கேஷ் அவுட் வந்து வருது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 7 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜூலை 2025 ஒருத்தர் வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காரு. ஸோ என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த மாதிரி இருந்தது, கேம்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி என்கேஜிங்காக வந்து போயிட்டு இருந்தது. போக போக அந்த கேம்ஸ் வந்து சரியாக வந்து ஒர்க் ஆக மாட்டுக்கு, பே அவுட் வந்து சரியாக கிடைக்க மாட்டுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் நமக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் தான் மிச்சம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 24 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிவே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் ரிவ்யூஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கோத்ரூ பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து கோத்ரூ பண்ணலாம். ரீசெண்ட் ரிவ்யூவில் பார்த்தா அதே ஸ்டார் ரேட்டிங் தான் நமக்கு வந்து பார்க்க முடியுது. ஸோ இன்னொருத்தர் வந்து ஷேர் பண்ணது, இதில் உள்ள கேம்ஸ் இதில் உள்ள பசில்ஸ் வந்து கொஞ்சம் என்கேஜிங்காக போயிட்டுருக்கு. ட்ராக்கரும் ஒழுங்காக வந்து ஒர்க் ஆகுது. இவங்களுடைய பேமெண்ட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பேபால் ஆர் மொபைல் கிஃப்ட் கார்டு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டிக்கெட்ஸ் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம், அது மூலமாக காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 41 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனிவே நம்ம வந்து கிரிட்டிக்கல் ஆர் மொபைல் 1 ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிற வந்து கோத்ரூ பண்ணலாம். இதில் ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணது, இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து இது வரைக்கும் ஒழுங்காக தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது, ஆனால் இப்போது ஓப்பன் ஆகிறதே இல்லை. ஸோ மேபி வந்து சில நேரத்தில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேஸ்புக் வச்சு ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அது சரியாக ஓப்பனே ஆகவே மாட்டுக்கு. இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னா இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா கஸ்டமர் கேர்கிட்டையும் நம்ம வந்து கேட்டு பார்த்துட்டோம், பட் ப்ராப்பரான ரிப்ளை இல்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 12 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தரும் இதே மாதிரி தான், ஸ்டார்டிங்கில் ஒழுங்காக ஒர்க் ஆச்சு, 5 ஸ்டார் கொடுக்கணும்னு நினச்சேன், பட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எவ்ரி நவ் அண்ட் தென் வந்துக்கிட்டே இருக்குது. இது மூலமாக ஆப்போடைய ஓனர் தான் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து ஜஸ்ட்டு சென்ஸ், டாலர்ஸ் கிடையாது, சென்ஸ் தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா எல்லாமே வந்து ரீசெட் ஆகிடுது, பே அவுட் வந்து சரியாக வந்து கொடுக்கறது இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அரௌண்ட் 69 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கீவேர்ட்ஸ் வந்து கோத்ரூ பண்ணும்போது பாசிட்டிவ் கீவேர்ட்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது, ஆனால் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிற ஒரு கீவேர்டும் ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எனிவே இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பை ஒரு ரியல் லைஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக வேண்டி இந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் ஒர்க் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம இன்ஸ்டால் அப்படின்னு வந்து கொடுப்போம். ஸோ அந்த பார் வந்து ஃபுல்லாக லோட் ஆன பிறகு ஸ்கேனிங் ஃபார் வைரஸ் அப்படின்னு வந்து வரும். அதுக்கு பிறகு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆன உடனே ஓப்பன் அப்படிங்கிறது வந்து கொடுங்க. ஸோ இதில் இன்ட்ரோ ஸ்க்ரீன் அப்படின்னு வந்து இதுதான். ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் அனுப்பலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க, அலவ் அப்படின்னு வந்து கொடுங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கோத்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் அக்செப்ட் அப்படின்னு வந்து கொடுங்க.
அதுக்கு பிறகு நம்மளுடைய ஜெண்டர் ஆஸ் வெல் அஸ் ஏஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெர்மிஷன் வந்து கிராண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கிராண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு பெர்மிட் யூசேஜ் அக்சஸ் அப்படிங்கிற வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு நம்மளுடைய டேஷ்போர்ட் செக்ஷன் அப்படின்னு வந்து இதுதான். ஸோ நம்ம ரீசெண்டாக ரிவ்யூ பண்ண மொபைல் ஆப்ஸ் மாதிரியே இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பும் சிமிலர் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. எடுத்த உடனே 720 காயின்ஸ் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. 1000 காயின்ஸ் ஏர்ன் பண்ணால் தான் நம்ம வந்து இன்னும் நிறைய டிக்கெட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதாவது வந்து 3 மடங்கு டிக்கெட் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய கேம்ஸ் வந்து இருக்கிற வந்து பார்க்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் அலிபாபா அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணால் ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்புக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. அங்கே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் லைக் 4.4 ஸ்டார் ரேட்டிங் பக்கத்தில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அங்கே உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து கேம்ஸ் விளையாடுறது மூலமாக இந்த 2 மொபைல் ஆப்ஸும் இன்டர்லிங்க்டாக இருக்கிறதுனால இந்த காயின்ஸ், அதாவது வந்து 1 நிமிஷம் ப்ளே பண்ணால் 2 நிமிஷம் ப்ளே பண்ணால் இந்த காயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, உடனே நம்ம விளையாண்டு முடித்த உடனே காயின்ஸ் வந்து ஆட் ஆக போகிறதில்ல, கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய கேம்ஸ் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் ஸ்மாஷ் அப்படிங்கிற ஒரு கேம் வந்து இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு கேம்ஸ்க்கும் வந்து டீட்டெயில்ஸ் வந்து பெருசாக எதுவுமே இல்லை, ஆனால் ரிவார்ட்ஸ் வந்து டோட்டலாக எவ்வளோ கிடைக்க போகுது அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அலிபாபாவுக்கு வந்து 9700 காயின்ஸ் வந்து கொடுக்குறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நமக்கு வந்து பிளாக் ஸ்மாஷ் ஜேர்னிக்கும் வந்து 3291 காயின்ஸ் வந்து கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களுடைய டேஷ்போர்ட் செக்ஷன் வந்து சரியாக இல்லை. அதாவது வந்து ஒரு காயின்ஸ்னால் எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணணுன்னா நம்ம பே அவுட் வந்து எடுக்கணும். அதே மாதிரி ஒரு ப்ராப்பரான கான்டாக்ட் செக்ஷன் வந்து இல்லை. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா யாரை கான்டாக்ட் பண்ண அப்படிங்கிற வந்து தெரியல. ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது இந்த மாதிரி சர்வேஸ் வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹைலைட் பண்ண மாதிரி ஏர்ன் மோர் அப்படின்னெல்லாம் வந்து கொடுக்காதீங்க. ஜஸ்ட் கண்டினியூ அப்படின்னு வந்து கொடுங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் கண்டினியூ அப்படின்னு வந்து கொடுங்க. ஸோ நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணும்போது இதில் வந்து பிட் லேப்ஸில் வந்து சர்வேஸ் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணாலும் சர்வேஸ் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னு தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ என்னடா இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் ஏதாவது வந்து பிரச்சனையா அப்படின்னு சொல்லி 1 ஸ்டார் ரேட்டிங்கை வந்து கோத்ரூ பண்ணும்போது சில பேர் வந்து ஷேர் பண்ணது, சில வவுச்சர்ஸ் எல்லாம் வந்து வந்தது, பட் வந்து பேமெண்ட் வந்து சரியாக இல்லை, இது ஒரு ஸ்கேமு, ஜஸ்ட்டு வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து போட்டு அவங்க வந்து ஆட்ஸ் மூலமாக வந்து அவங்க வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 2 வவுச்சரை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். அது பார்த்தீங்கன்னா $75 பக்கத்தில் நமக்கு வந்து கிடைக்கணும், ஆனால் கிடைக்கவே இல்லை. ஆனால் ஒரு சிங்கிள் சென்ட் கூட நமக்கு வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பை நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா $20 கேஷ் அவுட்டுக்காக நான் 2 மாதத்துக்கு மேலே நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், பட் எனக்கு வந்து எதுவுமே வரவே இல்லை இப்படின்னெல்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிற வந்து பார்க்க முடியுது. ஸோ மொபைல் ஆப்போடைய ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து ஆல்ரெடி கோ த்ரூ பண்ணிட்டோம். எனிவே நம்ம வந்து டெஸ்க்டாப் ஆர் மொபைல் லேப்டாப்பில் வந்து மணி வெல் கேம்ஸ் ஃபார் ரிவார்ட்ஸ் மொபைல் ஆப் வந்து ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து கொடுக்கும்போது ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி சர்ச் பண்ணால் ஏஐ வந்து என்ன கொடுக்குதுன்னா இது வந்து ஒரு லெஜிட்டான ஒரு ரியலான மொபைல் ஆப் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு. பட் எனிவே வேறு வழியிலையும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணலாம். இந்த budgetdiet.comல வந்து இந்த ஒரு பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரௌண்ட் லைக் 4999 டிக்கெட்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணாதான் $0.5, அதாவது வந்து 43 ரூபா பக்கத்தில் பேபால் கேஷ் ரிவார்டாக வந்து கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதில் வந்து ரெடீம் செக்ஷனில் வந்து அமேசான், பெஸ்ட் பை, கூகுள் ப்ளே கிரெடிட்டு, ஹோம் டிப்போ, ஐடியூன்ஸு, ஸ்டார்பக்ஸு இப்படிங்கிற கம்பெனிஸ் கூட இவங்க அசோசியேஷன் வச்சுருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேபால் ஆர் மேபி அமேசான் கிஃப்ட் கார்டு வழியாக நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணலாம். ஆனால் சில இடத்துல வந்து பேபால் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டுக்கு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸும் நமக்கு வந்து இருக்குது. கோராவில் வந்து இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்போடைய ரிவ்யூ வந்து கோத்ரூ பண்ணும்போது இது வந்து ஸ்கேம் கிடையாது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து 250 டிக்கெட்ஸ் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிட்டோம், ரெஃபரல் மூலமாக வந்து 25% கமிஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்குது இப்படின்னெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் ரிவ்யூஸ் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு கொஞ்சம், அதாவது வந்து பில்டப் ஏற்றுற ரிவ்யூஸாக தான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ சில பேர் வந்து இந்த மாதிரி ஸ்கேம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்படின்னா நிறைய மணி நேரம் வந்து இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்புக்காக நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் வந்து பே அவுட் வந்து 16 நாள் ஆகி நமக்கு வந்து கிடைக்க மாட்டுக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நமக்கு வந்து paidfromservice.comல வந்து வெறும் 2 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. 2 ஸ்டார் அப்படின்னாலே அதோட முடிஞ்சுது அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கோங்க.
ஸோ இதில் வந்து wellkeptwallet.comல வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. பட் ரொம்ப டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பற்றி அவங்க ஷேர் பண்ணவே இல்லை. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கான்டாக்ட் செக்ஷன் அப்படின்னு வந்து இல்லை. நிறைய இடங்களில் வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து சரியாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து நிறைய காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிட்டோம், நம்ம அவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து நிறைய டிக்கெட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிட்டோம், பட் வந்து பே அவுட் வரலன்னா நீங்கள் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? அதே மாதிரி இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்புக்கு டேஷ்போர்ட் செக்ஷன் வந்து சரியாகவே இல்லை. 4999 காயின்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணாதான் உங்களுக்கு 43 ரூபா ஆர் அப்ராக்சிமேட்லி $0.5 பக்கத்தில் வரப்போகுது. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இந்த அமௌண்ட் வந்து ரொம்பவே குறைய அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லாவே தெரியும். சில இடங்கள்ல வந்து அமௌண்ட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாமே வந்து பில்டப் ரிவ்யூஸாக தான் வந்து தெரியுது. சில சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து பாசிட்டிவாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் ஒர்க் பண்ணி பார்த்துட்டோம். நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது, தயவுசெய்து இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் பக்கத்தில் போயிடாதீங்க. நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அளவுக்கு இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து ஒர்த்தான மொபைல் ஆப் கிடையாது. மேபி நீங்கள் டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொபைல் ஆப் பற்றின உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும்